நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்று நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஈசன் இருக்கார்ல, அவர் சிவன் பிரம்மனோட தலையை பிடுங்கி போட்டதுனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிச்சு. எதனாலன்னா சிவன் தான் உயர்ந்த தெய்வம்னு சொல்லிட்டு அதை ஒரு தவறாக சொன்னதுனால பிரம்மனோட தலையை சிவன் காலபைரவராக அவதாரம் எடுத்து அவர் தலையை எடுத்து போட்டார். அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கிட்டு, அதனால இவர் என்ன பண்ணார், பசி, அதாவது கையில் அந்த கபால ஓடு வச்சுக்கிட்டு சாப்பிட விடாமல் அவரை பசியிலே அலைய விட்டது. அப்படியே அலைஞ்சு காசி மாநகரில் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளோ சோறு போட்டாலும் அந்த கபாலம் என்ன பண்ணும், அவரை சாப்பிட விடாமல் இதுவே தின்னுக்கிட்டே இருந்துச்சான். அவருக்கு ரொம்ப தாங்க முடியல. இதுக்கு விமோச்சனமே கிடைக்காதான்னு சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு காசி மாநகரத்தில். காசி மாநகரத்தில் அன்னபூர்ணி இருக்காங்களே, அன்னபூர்ணி அன்னை மகாலட்சுமியோட அவதாரம் தான் அன்னபூர்ணி. அவங்க தான் நம்மளுக்கு அந்த சாப்பாடு, அரிசி, தானியம் இதெல்லாம் நிறையா கொடுக்குறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, காசி மாநகரத்துலேருந்து ஒரு கரண்டி அன்னத்தை எடுத்து அந்த சிவனோட அந்த மண்டை ஓடு இருக்குல்ல, அந்த பிச்சை எடுக்கிற திருவோட்டில் போட்ட சீருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டை எடுத்து கையிலேருந்து பிடுங்கி தரையில் உடச்சிடுறாங்க. உடச்சதும் அவரோட பிரம்மஹத்தி தோஷம் விலகிட்டு, அப்போ இவர் என்ன பண்ணார், பழைய மாதிரி அவரோட தோஷம் விலகுனதும் நல்லபடியாக ஆயிட்டார். அதுதான் இந்த கதையில். இது அன்னபூர்ணியை சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். அன்னபூர்ணி தாயாரை நம்ம தினமும் கும்பிடணும். ஸோ தேங்க்யூ. அவர்களே மேலும் சில தகவல் சொல்லணும். அன்னபூர்ணி கடாச்சம் அரிசி, சாதம், தானியங்கள்லாம் அன்னபூர்ணி கடாச்சம். மகாலட்சுமி கடாச்சம் உப்பு, காசு, பணம், இதெல்லாம் மகாலட்சுமி கடாச்சம். பூமாதேவி கடாச்சம் வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து எல்லாம் பூமாதேவி கடாச்சம். சந்தானலட்சுமி கடாச்சம் நம்மளோட சந்ததிகள், ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, பேரன், பேத்தி, இவங்கெல்லாம் நம்ம சந்தானலட்சுமி கடாச்சம். வீரலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி கடாச்சம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது, தைரியமாக, வீரமாக இருக்கிறது. ஸோ தேங்க்யூ.